அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது கர்த்தரை ருசித்த விதங்களிலே இதுவும் ஒன்று. அவர் மேல நம்பிக்கை வைத்து 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 அவருடைய காரியங்களிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்ததைத்தான் இந்த பாடல் மூலமாக நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் நாம் என்ன ஒரு முடிவு எடுக்கணும்னா, என் வழியை இந்த நாளில் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக என் வாழ்வை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தரை ஆராதிப்பது தான் எனக்கு முக்கியமானது என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் என்று முழு மனதோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் நண்பர்களோடும் சேர்ந்து நீங்கள் செல்கின்றதான அந்த ஆலயத்துக்கு செல்லுங்களேன். நம்பிக்கையோடு போங்க. ஆண்டவரே, எனக்கு எத்தனையோ காரியங்களை எனக்கு இருக்குது, எத்தனையோ விதமான அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, எத்தனையோ விஷயங்கள் எனக்கு எதிரான காரியங்கள் உண்டு. இதன் நடுவில் எனக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. நான் அனுபவிக்கிற, என்னை நெருக்குகிற எந்த பிரச்சனையை காட்டிலும் நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் நம்புகிற என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார், அவரை நான் ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி ஆராதனைக்கு நீங்கள் போங்க. உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஆராதனை வேளையில் தேவ சமூகத்தில் உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு வாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. ஏனென்றால் நம் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் முழு மனசோடு நீங்கள் எடுத்த இந்த தீர்மானத்துக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. தேவன் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார் சகோதரா, சகோதரியே. ஆகவே இன்றைக்கு நானும் என் வீட்டாருமோம் என்றால் கர்த்தரையே ஆராதிப்பதற்காக நாங்கள் செல்லுகிறோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் போய் அவரை ஆராதிச்சுட்டு வரும்போது வெற்றியின் செய்தியை கேட்பது நிச்சயமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் நிலைத்திருங்கள். கர்த்தர் மாபெரும் காரியங்களை உங்களுக்காக செய்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த அந்த குறிப்பிட்ட காரியத்தில் கைகூடி வரக்கூடியதான நிலை உங்களுக்கு வரப்போகுது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வாரத்தின் முதல் நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் எடுக்கிற ஒரே தீர்மானம், ஆண்டவரை ஆராதிக்க நாங்கள் செல்வது தான். நம்பிக்கையோடு செல்லுகிறோம். கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எங்கள் நம்பிக்கை வீணடிக்காதபடி கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணி எங்களை சந்தோஷத்துக்குள்ளாக்க போகிறீங்க. இந்த வாரத்தின் முதல் நாள்லேயே நாங்கள் மகிழ்ச்சியை பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தை கர்த்தர் தந்ததுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் வெற்றியின் நாளாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.